ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இயர்லி ஒன்ஸ் வந்து வெக்கேஷன் வருவாங்க. இந்த வாட்டி என்னோடய வெக்கேஷன் யூஎஸில் இருக்கேன். ஸோ இங்கே இருக்க குட்டீஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கும்போது கன்ஃபியூஷன் வருதுங்களாங்க. ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கும்போது நம்ம படிப்பையும் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் நம்ம வந்து அவங்களுக்கு சரியாக கம்பைன் பண்ணி சொல்கிறது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்பிள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கலர்ஸ், ஷேப்ஸ் இதை மாதிரி நீங்கள் சொல்லும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பசங்க உடனடியாக வந்து அவங்க புக் எடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா டிவியில் போட்டு காட்டுவாங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்ல போனால் ஆனியன், வெங்காயம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாதுங்க. கேட்டால் பசங்க வந்து புக்லேயும் டிவிலேயும் தான் நம்ம காட்டுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுங்களேன். இப்போ ஃப்ரூட்ஸ்னாலும் ஒரு வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம ஷாப்புக்கு கூட்டு போய் காட்டுறது, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு காட்டுறது, ஒரு ஷேப்னால் நம்ம வீட்டு டிவி, நம்ம சோஃபா, கலர்ஸ்னால் நம்ம வீட்டில் இருக்க கலர்ஸ், நம்மளை சுற்றி இருக்க கலர்ஸ், நம்மளோட ட்ரெஸ் கலர்ஸ், அது மாதிரி சொல்லிக் கொடுங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன்னா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ்லாம் வெறும் படிப்பு தனியாக இருக்கும், நம்ம லைஃப் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு குழந்தை சொன்னாங்க.